எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டா அண்ட் சிக்கன் கறி. பட் சாதாரண பரோட்டா இல்லைங்க, இது மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா. அதோட ஒரு அருமையான சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சொல்லவே தேவையில்லை, இங்கே போய் வாய் ஊறுது. ஸோ வாங்க இந்த சூப்பர் காம்போவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன் பரோட்டாக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு முட்டை உடைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பால். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மெதுவாக பிசைய ஆரம்பிக்கணும். மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வருது மாவு. ஸோ நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. பரோட்டா செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாவை நல்லா பிசையணும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் அப்பப்போ குத்தி குத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்ச பிறகு மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி போல மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மாவு நல்ல மெதுவாக இருக்கு. இப்போ மாவை நம்ம சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உள் பக்கத்துக்கு மடித்து நல்லா உருண்டையாக்கி வச்சிருங்க. இந்த சின்ன உருண்டைகள் மேலே கூட கொஞ்சம் எண்ணெயை தடவி இன்னும் 1 மணி நேரம் இதை மூடி போட்டு வைக்கணும். ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்போ பரோட்டா தேய்க்கலாம். தேய்க்கிற கல் மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா தேய்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசா தேய்ச்சிருக்கேன். அடியில் கல் தெரிகிற மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ பரோட்டாவை மடிக்கணும். 2 பக்கத்துலேருந்து நல்லா உள்பக்கமாக மடிச்சுட்டு பரோட்டாவை விரல வச்சு அப்படி சுற்றி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன பன் சைஸில் வந்திருக்கு. இப்போ பன் பரோட்டாவை சுட போகிறோம். அடுத்தது தவாவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி செஞ்சு வச்ச பன் பரோட்டாவை தவா மேலே போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 2 பக்கமும் நல்லா பொரிக்கணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்ச உடனே மறுபக்கம் திரும்பி பரோட்டா நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நீங்கள் அதை பொரித்து எடுத்துடலாம்.
பன் பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் கடைசியில் கொஞ்சம் தட்டி விடணும், அப்போ அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரியும். சூப்பரான பன் பரோட்டா தயாராக இருக்குது. இது நீங்கள் கொஞ்சம் சிக்கன் கறியோ இல்லைன்னா சிக்கன் சால்னா இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் உடனே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முப்பது நிமிஷம் ஊற விடுங்க. சிக்கன் 30 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போ இந்த சிக்கனை ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கன் துண்டுகளை போடுங்க. ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அகல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 15 சின்ன வெங்காயம் நறுக்குனது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி போட்டு வதக்குங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கீறினது, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்குனது போட்டு வதக்குங்க. இதுல கொஞ்சம் உப்பு போடுங்க. குக்கர்ல சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்ச சிக்கன் பீசஸ் கடாயில் போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபிக்கு 750 கிராம் தேங்காய் பால் ஊத்துறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணுங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தேங்காய் பால் சிக்கன் குழம்பு ரெடி. சூடாக பரிமாறுங்க. பார்த்தீங்க இல்லையா, சூப்பரான காம்போ மதுரை ஸ்டைல் பன் பரோட்டாவும் இந்த அருமையான சிக்கன் குழம்பும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.